வெற்றி அடைவது எளிதல்ல. வெற்றி அடைந்தவர்கள் அவர்களின் தாரக மந்திரங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதும் இல்லை. ஆனால் இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவை நிச்சயமாக நமக்கு பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் முனைவர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள். ஒரு எழுத்தாளராக இவருடைய எழுத்துலக பயணம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பமானது, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன, தோல்வியிலேருந்து துவண்டு விடாமல் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வழிமுறைகள் என்ன, பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு எழுத்தாளராக, கல்வியாளராக, வாழ்வியல் முன்னேற்றம் சார்ந்த ஒரு ஆய்வாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட படைப்புகள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஒரு குறுகிய வட்டம் சொல்லலாம். ஆனால் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான விஷயங்களை பற்றின கருத்துக்களை நீங்கள் முன்வச்சு அவங்க படைப்புலக பயணத்தை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க. வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறது எப்படி, வாழ்வியல் முன்னேற்றம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ அத்தியாவசியம். அதே நேரத்தில் பயணக்கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க, இந்த வாழ்வியல் சார்ந்த ஆய்வும் பண்ணியிருக்கீங்க. சிறுகதைகள் அப்படின்னு வரும்போது எழுத்துலக பணியோடு சேர்ந்து ஒரு கல்வி சார்ந்த விஷயங்களையும் உங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. பல அமைப்புகளில், சங்கங்களில், எழுத்தாளர் அமைப்புகள்லையும் உங்களை ஈடுபடுத்திட்டு இந்த பணியை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லா விஷயத்தை பற்றியும் எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த ஒரு எழுத்தாளர் அப்படின்ற ஒரு முகம், இதை பற்றி நம்ம பேசலாம். ஒரு எழுத்தாளராக நீங்கள் உருவான விதம், உங்களோட படைப்போட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள். எழுத்தாளராக நான் முதல்ல சின்ன சின்ன கட்டுரைகளாக எழுதிட்டு இருந்தேம்மா. எழுதும்போது அம்பத்தூரில் எஜமான் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் அசோகன் சொல்லி ஒரு நண்பர் எங்களுக்கு வாரம் அந்த கட்டுரை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வாங்கி அவர் தான் போட்டது. அந்த கட்டுரை மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பும், அது குறிப்பாக வியாபாரிகள் மத்தியில் ஒரு அதிக வரவேற்பு கிடைச்சதுனால இந்த எங்கள் வியாபாரிகள் சங்க தலைவர் வெள்ளையன் சார்பாக உங்கள் அதிபதினு ஒரு பத்திரிகை திரு மோகன் அவர்கள் நடத்தினாங்க. அவங்க சரி எங்களுக்கு இது நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னாங்க. அது வாரந்தோறும் அந்த கட்டுரை உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளதுங்கிற தலைப்பில் நான் பல்வேறு விஷயங்களை வாழ்க்கைக்கு அன்றாட என்ன தேவை, எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுத ஆரம்பிக்கும்போது அது ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிது. வாரம் அந்த எப்போ வராதா அந்த பத்திரிகைங்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு கிடைக்கும். எனக்கே ஒரு உற்சாகம். அப்படி அதெல்லாம் அந்த கட்டுரைகள்லாம் தொகுத்து புத்தகமாக போடும்போது முதல்ல அந்த புத்தகமாக போடும்போது மணிமேலை புரசரத்தில் அணுகினேன். என்னுடைய இந்த கட்டுரைகள்லாம் நீங்கள் ஒரு புத்தகமாக போட முடியுமான்ட்டு. அப்போ லேனா தமிழ்வாணன் சார் தான் ரவி தமிழ்வான்ட்டு அனுப்பி நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க. அங்கே கொடுக்கும்போது அண்ணாச்சி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு தலைப்பு ரவி தமிழ்வாணன் வாழ்க்கை வெல்வதற்கு அப்படின்னு வச்சாங்க. இது ஏற்கனவே ஏவிஎம் எடுத்த படமாக இருக்குது, வேண்டாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டு, வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு வச்சுருந்தாங்க. இல்லை வேண்டாம், இது வாழ்க்கை வெல்வதற்கேன்னு வைப்போம். பிறந்தவங்க எல்லாருமே வாழ்வாங்க, பட் யாரெல்லாம் வெல்லக்கூடியவங்க, வெல்வதற்காக என்ன முயற்சிகள்ங்கிறதான் இதனுடைய அடிப்படை கருத்து. ஸோ வாழ்க்கை வெல்வதற்கேன்னு சொல்லி அந்த புத்தகம் வச்சோம். அது மணிமேலை புரசரம் சார்பாக வந்தது. அந்த என்ன அது ஒரு மகிழ்ச்சிகரமானதுன்னா, அந்த முதல் புத்தகத்துக்கு தஞ்சாவூர் திருவையார் தமிழையா கல்விக் கழகம் அந்த ஆண்டிற்கான சிறந்த புத்தகமாக தேர்ந்தெடுத்து செந்தமிழ் செம்மல்ங்கிற விருதும் ரொக்க பரிசும் கொடுத்தாங்க. அந்த பரிசு வாங்குறதுக்கு நாங்கள் இங்கேருந்து திருவையாருக்கு போய் மகிழ்ச்சிகரமாக வாங்கினோம். அந்த உற்சாகம், அந்த புத்தகத்துக்கு கிடைச்ச வரவேற்பு மக்கள் மத்தியில், அது தொடர்ந்து எழுதுகிறேன். இன்றைக்கி வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட 22 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். எல்லா புத்தகங்களுக்குமே ஒரு வரவேற்பு, பரிசுகள், பாராட்டுகள் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அது வெறும் எழுத்துக்களாக இல்லாமல், வார்த்தைகளின் வடிவ இதெல்லாம் இல்லாமல், மக்களுக்கும், இளைஞர்களுக்கும் சரி, பெரியவர்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, இந்த சமுதாயத்தில் யார் யார் எப்படி வாழணும், எப்படி அணுகுமுறை எப்படி இருக்கணும்,
நம்மளுடைய அணுகுமுறை எப்படி இருந்தால் நமக்குடைய வெற்றி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத அடித்தளமாச்சு. ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவங்கள் அனுபவ ரீதியாக நம்ம கேட்டது, கண்டது, பார்த்தது, படித்தது எல்லாமே அதில் வந்து நுழைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி எழுதும்போது அப்படியே எங்கள் வீட்டில் நடந்த மாதிரி இருக்குது, ஆமாம் இது எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தால் எங்கள் வீட்டில் இப்படி ஆயிருக்காதே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சதுனால இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து அதை எழுதுகிறேன். இப்போது வாழ்வியல் முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை, ஆர்வம் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு இடர்பாடுகள் அது வந்தாலே அவங்க வந்து ரொம்ப துவண்டு போயிடுறாங்க. அடுத்த நிலைக்கு போகாத இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். இந்த வாழ்வியல் முன்னேற்றம் சார்ந்து தான் உங்களோட படைப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னும் போது ஒரு குறிப்பாக சம்பவமாக உங்களோட படைப்பில் நீங்கள் சொன்ன விஷயங்களை இங்கே நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க முடியுமா? இந்த மாதிரியான நிலைப்பாடு உள்ளவங்களுக்கு நிச்சயமாக. ஏன்னா என்னுடைய எழுத்தினுடைய நோக்கமே அவர்களை தோண்டுபவர்களை தூக்கி நிறுத்துறது தான் என்னுடைய எழுத்தினுடைய நோக்கம். உண்மையிலேயே இளைஞர்கள் வந்து சின்ன ஒரு சம்பவத்தில் கூட அப்படியே சோர்ந்து போயிடுறான்னு சொல்லுவாங்க, அப்செட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படியே ஆகிடுறாங்க. அப்படி இல்லை, நமக்கு வந்து உலகம் வந்து பெரிது. அதாவது இந்த ஒரு உலகத்தில் வந்து ஒரு சிறு கல் கூட நமக்கு அது பெரிய பாறாங்கல்லாம் தெரியக்கூடாது. அதை தாண்டி போகிறதுக்கு என்ன வழிகள்? ஒரு நதி வந்து பாய்ந்து வருது, அதுக்கு எத்தனையோ தடைகள், அது தன்னுடைய பயணத்தை நிறுத்துறதே இல்லை. வளைந்து நெளிந்து அதனுடைய அடைய வேண்டிய கடல் போய் சேர்ந்து அது வெற்றி பெற்றுது. அதனுடைய பயணம் வந்து எந்த காரணத்துலையும் எதனாலையும் தடைப்பட்டது. அப்போ மனிதன் வந்து ஆறறிவு படைத்தோம். அதையும் விட அதிகமாக இதற்கு மாற்று வழி என்ன, இதுக்கு முன்னோர்கள் என்ன வழி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், இல்லை ஒரு வேலை செய்கிறோன்னா இந்த தொழில் சார்ந்து அவர்களுக்கு என்ன தடங்கள் வருது, இந்த தொழில் சார்ந்தவர்கள் இதில் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத முன்னோர்களுடைய அனுபவங்களை படிக்கட்டுகளாக கொண்ட இளைஞர்கள் தோண்டு போவதே இல்லை. தானே பயணப்பண்டு தானே அனுபவப்படணும்னு சொல்லும்போது அவங்களால அதை சமாளிக்க முடியாது. அப்போது ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க, இது எப்படி வந்திருக்கு, இவங்க யார் யார் இதில் ஜெயிச்சிருக்கா, எந்த வகையில் ஜெயிச்சிருக்கிறாங்க, அவர்கள்கிட்ட இதில் வந்து கிடைத்த நஷ்டங்கள் கஷ்டங்கள் என்ன, அதை எப்படி அவங்க கடந்து இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ அதை வந்து ஒரு பாடப்புத்தகமாக எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு அது ஒரு படிப்பினர் இருக்கும். இப்போ என்னுடைய வாழ்வியல் முன்னேற்றத்தில் இந்த மாதிரி ஒரு குறிப்புகள்லாம் நாங்கள் வந்து இந்த சம்பவங்களில் இவங்க இப்படி ஜெயிச்சிருக்காங்க, இந்த கட்டங்களில் நம்ம இதை தாண்டி வர்றதுக்கு என்ன செய்யணும். அதாவது டோன்ட் ஷெட் டியர்ஸ், இட் வில் இம்மீடியட் அந்த ஒரு வாய்ப்புகளை கூட அது மறைச்சிருமாங்க. நீ அந்த கண்ணீர் மறைக்கிற நேரத்தில் அடுத்த வாய்ப்பு நமக்கு காணாமல் போயிடும். அதனால் கண்ணீரை வடிக்காத, கண்ணை விழிச்சிரு. அதாவது எளிமன் விளிமன்கிறது அந்த ஒரு நமக்குரிய ஒரு தாக்கம். அந்த தாக்கம் வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு எப்பவுமே இருக்கணும். வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்தது என்ன. அதாவது ஃபர்கெட் த பாஸ்ட், திங்க் த ஃபியூச்சர், என்ஜாய் த ப்ரெசன்ட். இன்றைக்கி இதை நம்ம கொண்டாடணும், நாளைக்குரியது திட்டமிடணும். அது எப்படி, எந்த வகையில். அப்போ அடுத்தவங்களுடைய அனுபவங்களை படிக்கட்டுகளாக வச்சுக்கணுங்கிறது என்னுடைய மெயின். அதாவது மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம், அதுதான் முக்கியம். அதாவது நினச்சதெல்லாம் நடந்துட்டால் அனுபவம் வராது, அலுப்பு தான் வரும், ஆனந்தம் வராது. அப்போ தடங்கள் வரணும், அதை தாண்டதில் ஒரு மகிழ்ச்சி. வாழ்வியல் சார்ந்த கருத்துக்களை நம்ம வந்து ஒரு முழுமையாக பகிர்ந்துக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க முன்னேற்றத்துக்கான குறிப்புகள் நம்ம இதில் சொல்லியிருக்கோம்னு. அது உதாரணம்னு நம்ம பேசும்போது இந்த இளைஞர்கள் துவண்டு போகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம். தோல்வி வந்து ஒரு மனிதனை வந்து ரொம்ப அதிகப்படியாக தாக்குது அப்படின்னும் போது பெற்றோர்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்குமான தொடர்பே ரொம்ப தூரம் விலகி போன மாதிரி இருக்கு. எல்லாரும் வெளியில் வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் இருக்கிறது இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களே வந்து வீட்டில் ஒரு தனிமை, ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அதனாலையும் பல தோல்விகள் வருது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த காலகட்டங்கள் வந்து இப்போ அன்றைக்கி ஒரு சம்பவம் பார்த்தேன். ஒரு வயதான பாட்டியை பார்க்க போகிற மாதிரி ஒரு சம்பவம். எல்லாரும் போயிருக்கிறாங்க. அந்த பாட்டி ஒரு 80 வயசு 90 வயசு பாட்டி. அந்த அம்மா அந்த கட்டலில் உட்காந்துருக்காங்க. இங்கே பட்டணத்துலேருந்து பார்க்க போன அனைவரும் ஒரு 7-8 பேர், அதாவது மகன் மகள் பேரன் பேத்தி எல்லாருமே போயிருக்கிறாங்க. பாட்டி மீட்டிங் த கிராண்ட்மாங்கிறது தலைப்பு. பாட்டியை பார்க்க எல்லோரும் அங்கே போயிட்டு அவங்கவுங்க கையில் இருக்க வாட்ஸ்அப் இதெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்களே தவிர பாட்டியோடு பேந்தமாக முடிச்சிட்ருக்காங்க. அந்த பாட்டி யாரும் பார்க்கல, பேசலை. அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. எல்லாருமே இவங்க வந்து தன்னுடைய செல்ஃபோன்லேயும் ஐபேட்லேயுமே பிஸியாக இருக்கிறாங்களே தவிர பாட்டிக்கிட்ட பேசுகிறக்கு ஆள் இல்லை. அப்போது இந்த காலத்தில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பையே நம்ம வந்து இழந்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது கும்பிட்டால் கோபம் இல்லை, கூடி பேசியது பகை இல்லை.
இந்த கூடி பேசுகிறதுக்கே நமக்கு வாய்ப்பு இல்லை. கூடி பேசுகிற வாய்ப்புகளை வந்து இந்த கணினி யுகங்கள் கொஞ்சம் குறைக்குது. அதுக்கான நேரங்களை ஒதுக்கி, அதாவது மனம் விட்டு பேசி, அதாவது தகப்பனோ மகனோ ஒரு டைனிங் டேபிளில் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்டு அந்த சாப்பிடும்போது இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு அன்பாக 2 வார்த்தைகள் பரிமாறிட்டா அந்த வீட்டில் குழப்பம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. அப்பா சாப்பிட்றது பையனுக்கு தெரியாது, பையன் சாப்பிட்றது அப்பான்னு தெரியாது, யார் எப்போ வரான்னு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு வேகமான சூழ்நிலையை மாற்றி அது குறைந்தபட்சம் உணவு அருந்தும் போதாவது அந்த வட்டமாக உட்கார்ந்து, இன்னும் சொல்ல போனால் டைனிங் டேபிளே எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிராமங்களில் மாதிரி பாய் விரித்து ஒரு வட்டமாக உட்கார்ந்து அந்த ஆகாரங்களை மத்தியில் இருந்து அவங்கவங்க எடுத்து போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பக்குவமான ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒரு நாளைக்கு அந்த அரை மணி நேரம் போதும், அந்த குடும்பம் குதூகலமாக இருக்கும். அங்கே குழப்பம் வராது, மாறுபாடான கருத்துக்கள் வராது, ஒற்றுமைக்கு ஒரு தோள் கொடுக்குற ஒரு மனப்பான்மை அந்த குடும்பத்திலேருந்தே வரும். அந்த குடும்பத்தில் இருந்து வரும், சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்து வரும். ஸோ அடிப்படை வந்து குடும்ப பாசம், அந்த கூட்டு குடும்பத்தினுடைய பாசம். கூட்டு குடும்பமாக இல்லை இருக்கிறவங்களாவது பாசமா ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும். எப்போ எப்படி இருக்கீங்க, சரி நான் போயிட்டு வரேன்ப்பா, அந்த 2 வார்த்தை சொன்னாலே அந்த தகப்பனுக்கு அதோட மகிழ்ச்சி இல்லை. அதாவது அந்த தகப்பன் பையன் வந்து தகப்பன் சொல்லுபடி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா காலங்கள் மாறிடுச்சு. ஆனால் ஒரு மரியாதைக்காக எப்போ நான் போயிட்டு வரேன், இந்த தகப்பனும் நல்லா சாப்பிட்டியாம்மா, சரி உடம்பு பார்த்துக்க, இந்த 2 வார்த்தை சொல்கிறது கூட இப்போ நேரம் இல்லாமல் இதனாலே பாதி பேர் சின்ன பிரச்சனையில் கூட துவண்டு போயிடுறாங்க. நமக்கு ஆறுதலுக்கு ஆள் இல்லையோ, சொல்லித்தர்றதுக்கு ஆள் இல்லையோ, இவங்க எதிர்பார்க்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கூடி பேசணுங்கிறது. அதான் ஒரு இணைந்த குடும்பம். அதாவது கூட்டு குடும்பத்தில் அந்த காலத்தில் நிறைய குடும்பங்களும் அடிப்பாங்க பிடிப்பாங்க அப்புறம் சேருவாங்க. ஸோ அந்த தோல்வியை தாங்கிக்கிற பக்கம் அடித்தாலும் பட்டுக்கிற இது வரும், அணைச்சாலும் சிரிக்கிற ஒரு வாய்ப்பு வரும். இப்போ அடிக்கிற காலில் ஒரு பிள்ளை 2 பிள்ளை, அடிக்கிற காலில் பிடிக்கிற காலில் கூடி பேசுகிற காலில். முன்னாடி 7 பிள்ளைகள் 8 பிள்ளைகள் இருந்த காரணத்தினால்தான் அந்த சண்டை வரும், பொழுதில் பிறழுவாங்க, ஒன்றா குளிப்பாங்க, திருப்பி சண்டை போடுவாங்க, திருப்பி சேருவாங்க. ஸோ வாழ்க்கையில் வரும்போது இந்த வெற்றி அடிபிடி தோல்வி எல்லாமே அவர்களுக்கு மன பலத்தை கொடுத்தது. இங்கே அப்படி இல்லை, எந்த இதுமே எல்லாமே கேட்டபடியே கிடைக்குது, எல்லாமே கேட்ட மாதிரி போயிட்டே இருக்குது. வேணுங்கிற மாதிரி வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ சிறு தோல்வியும் உங்களுக்கு பெரிய தோல்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பிள்ளைகளை பாசமாக ஒன்று கண்ணு சொல்லி பாசமாக வளர்த்துக்கிட்டே இருக்காங்களா, ஒரு வார்த்தை இவங்களுக்கு அதிகாரம் பண்ண முடியாது, சத்தம் போட தெரியாது. சத்தம் போட்டால் என் பிள்ளை வாடிடுவானோன்னு சொல்லி. ஆனால் ஒரு காலகட்டங்களில் எதையோ ஒன்று நிர்பந்தத்தில் ஒரு வார்த்தை நம்ம சூடாக சொல்லும்போது அந்த பிள்ளை அன்னைக்கு ஒடிஞ்சு போயிடுவான், அவனால் நிவர முடியாது, எழுத முடியாது. எங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, அதோடு அவன் அப்படியே டோட்டலாக கொலாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால தான் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, பிள்ளைகள் வளர்க்கும்போதே 29 நாள் ஆசையாக செல்லமாக தோல்ல வைங்க, 30 நாள் கெட்ட வார்த்தையோ ஏதோ ஒரு இது அடிங்க, அவன் அழுவான். அடுத்த நாள் காலத்துக்கு திரும்பி 29 நாள் தோல்ல வைங்க. அப்போ எங்கள் அப்பா அடிக்கவும் செய்வாங்க, ஆசையாகவும் வச்சுக்குவாங்க. இது மாறி மாறி கிடைக்கும்போது இந்த இரும்பை பக்குவப்படுத்தும் போது சுடவும் வைக்கணும், தண்ணிலையும் விற்கணும், தண்ணிலையும் விற்கணும். அப்போ தான் நினச்ச வடிவத்தை நம்ம கொண்டு வர முடியும். அதனால் வெறுமனே பாசத்தை மட்டும் காட்டக்கூடாது, வெறுமனே வெறுப்பையும் காட்டக்கூடாது. இரண்டும் கலந்த கலவையாக மாறி 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 வரும்போது அவன் மனம் பக்குவப்பட்டுரும். இதாண்டா உலகம், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவன் பிள்ளைக்கு சொல்கிற அளவுக்கு ஒரு தாக்கங்கள் வந்துடும். அப்போ மனம் வந்து தைரியமாக இதையும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் எப்போ வரும்னா, இரண்டையும் சமமாக பாவிக்கும் போது வரும். அந்த ஒரு சூழ்நிலையை குடும்பத்தில் வரும். இந்த சூழ்நிலை, குடும்பம், இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இளைஞர்கள் இந்த படிப்பு முடித்ததும் வேலைக்கு போகிறதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற சிரமங்கள்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தை பற்றின ஒரு எதிர்பார்ப்பு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் அது சரியான முறையில் போகிறவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறாங்கன்னு வரும்போது, அந்த காலத்தை கடந்து வர்றதுலேயும் நிறைய பேர் தோல்வி அடைகிறாங்க, துவண்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ ஒரு படித்து முடித்த ஒரு மாணவர் புதிய ஒரு வேலைவாய்ப்பை தேடி போகும்போது அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்னா என்னெல்லாம்? இரண்டு விஷயம் இருக்குது. படிக்கிற காலத்திலே தன்னை தயார்படுத்தி கொள்வது எப்படிங்கிறது சிலருக்கு இப்போவுமே அந்த ஆர்வம், இளைஞர்களுக்கெல்லாம் அந்த ஆர்வம் இருக்குது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம பொதுவாக சொல்கிறோம், இளைஞர்கள்லாம் மேம்போக்காக இருக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் இருக்காங்க, கணினியில் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் எல்லாம் கால்குலேட்டிவாக, அதாவது ஒரு தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமையணும், தனக்கு சீனியர்லாம் எப்படி வாழ்க்கையில் செட்டிலாக இருக்காங்க, அவனுக்கு அந்த கம்பெனியில் இவ்வளோ 1000 வேலை சம்பளம் கிடைக்கி, இவனுக்கு இப்போ எல்லாருமே அந்த அவேர்னஸ், அதாவது அந்த ஒரு இந்த தன்முனைப்புக்குரிய முன்னேற்பாடாக எல்லாருமே
இருக்கிறாங்க. இளைஞர்களை பாராட்டணும். ஏன்னா இப்போ எல்லாருமே நான் அவனை விட அதிகமாக 5000 வாங்கணும், அவனை விட அதிகமாக, இப்போ அந்த கண்ணோட்டத்திலே இவங்க படிக்கிற காலத்தில் கேம்பஸ் இன்டர்வியூ அதெல்லாம் வரும்போது அவங்க தன்னுடைய வாழ்க்கையை நிலைப்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு இப்போ அவங்களே உருவாக்கிடுறாங்க. இப்போ தகப்பன் சாதாரண நிலையில் இருந்தால் கூட பிள்ளைகள் தங்களை தயார்படுத்துறதுல அவங்க முன்னோடியாக இருக்கிறாங்க. அதனால் இளைஞர்களை நம்ம பாராட்டணும். துவண்டு போகிற இளைஞர்கள் என்ன 100ல் ஒரு 10 பேர் 5 பேர் தான் அந்த கண்ணோட்டம் இல்லாமல் அதை மிதமிஞ்சிய செல்வமும் மிதமிஞ்சிய ஒரு செல்லமும் கொடுக்கக்கூடிய இடத்தில் மட்டும்தான் அந்த நிலை இருக்குது. அந்த நிலையை கூட மாற்ற முடியும். இவர்கள் அந்த நண்பர்கள், அதாவது ஒரு உற்சாகமான நண்பன், ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய நண்பன், வழிகாட்டக்கூடிய ஒரு முன்னோடிகள், இவர்களெல்லாம் கைக்குள்ளே வச்சு அவங்க பின்னாடி பழகிட்டாலே நிச்சயமாக அவங்களுக்கு அந்த தோல்வி வராது. தோல்வி வந்தால் கூட தாங்கிற சக்தி வரும்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, நம்ம என்னவா ஆகணுங்கிறது மேலே தன்னைத்தான் தயார் செய்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் அவர் ஃப்யூச்சர், நம்ம என்னவாகணும் அதை மனதில். ஸோ எண்ணம் தான் வாழ்க்கை. நீங்கள் இந்த உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளெல்லாம் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது உயர்வான சிந்தனையாக இருக்கும்போது அந்த உயர்வான சிந்தனை நோக்கி நம்ம போகும்போது எண்ணம்தான் வாழ்க்கை. தத்துவமசின்னு சொல்லுவாங்க. அது அசி, அதாவது நீ எதுவாக ஆசைப்படுகிறாவோ அதுவாக ஆகிவிடுவாய். அப்போ அந்த ஆசைகளை உள்ளே வளர்த்துக்கணும். ஆசைகள் அதாவது வேறு மாதிரி ஆசைகள் இல்லாமல் அதாவது ஃபோக்கஸ்டு. எப்படி சூரிய வெளிச்சத்தை ஒரு லென்ஸில் வைக்கும்போது ஃபோக்கஸ் பண்ணால் பேப்பர் பற்றிக்கிடுதோ அந்த அளவுக்கு நமது எண்ணங்களையும் அறிவுகளையும் அந்த ஃபோக்கஸ் பண்ணி இந்த துறையில் நான் ஜெயிக்க போகிறேன், ஜெயித்து காட்டுவேன் அப்படிங்கிற வைராக்கியமும் ஒரு வெறியும் வந்துச்சுன்னா அவங்க அதில் நிச்சயமாக ஜெயிப்பாங்க. அப்புறம் தோல்வியில் தோண்டு போகிறது என்ன காரணம்னா அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தாது தான். இப்போ எந்த ஒரு தொழிலையும் ஈடுபாடு இந்த ரெண்டுமே அவங்களுக்கு வேணும். ஈடுபடவும் செய்யணும், அதில் ஈடுபாடும் காட்டணும். இன்வால்வ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த இன்வால்வ்மெண்ட் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். உங்களோட படைப்புகளை பற்றி பேசும்போது ரொம்ப முக்கியமானது இந்த வாழ்வியல் சார்ந்ததாம். அதுக்கு அடுத்து அப்படின்னு சொன்னால் நிறைய சிறுகதைகள் எழுதினாலும் அதுவும் வாழ்க்கையோட ஊடுருவுற மாதிரியான விஷயங்கள் தான். இதுக்கு அப்பாற்பட்டு கட்டுரைகள்னு வரும்போது பயணக்கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கீங்க. பயணக்கட்டுரை அப்படிங்கிறது எப்படி அமையணும்? ஒரு பயணக்கட்டுரை ஒருத்தருக்கு என்ன விஷயத்த சொல்லணும் சார்? பயணக்கட்டுரை முதல்ல நம்ம பயணம் போகும்போது வெறுமனே வானட கட்டடங்களையோ சுத்தமான சாலைகளையோ பார்க்குறத விட அங்கே உள்ள மக்களை பார்க்க வேண்டும். அந்த மக்களுடைய வாழ்வியல் முறைகளை நம்ம உள்வாங்கிக்கணும். அவங்க எப்படி பழகுறாங்க, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுடைய வழிபாடுகள் என்ன, அவங்களுடைய நடைமுறைகள் என்ன, அவங்களுடைய விருந்தோம்பல் என்ன, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, இது நம்ம உள்வாங்கணும். இப்போ நான்கண்ட நகரத்தார் அந்த புத்தகத்தில் நாங்கள் 1.5 நாள் இங்கேருந்து காரைக்குடிக்கு ஒரு சதாபிஷேகத்துக்கு விழாவுக்கு போனோம். இரவு போயிருக்கோம், மறுநாள் இருந்திருக்கோம், அடுத்த நாள் மாலை இரவு திரும்பிட்டோம். 1.25 நாளில் நான் கண்டது கேட்டது உணர்ந்ததெல்லாம் ஒரு இதை வந்த உடனே எங்கள் வீட்டில் சொன்னாங்க, சரி போயிட்டு இருந்தீங்களே இதை ஒரு கட்டுரை எழுத வேண்டியது தானேன்னாங்க. சரி நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லி நான் அதை எழுதினேன். எழுதும்போது அதை எழுதி வரும்போது நாங்கள் எப்படி புறப்பட்டோம், அது புறப்படும்போது உள்ள சிரமங்கள் என்ன, எப்படி காலதாமதமாகி அந்த புகை வேண்டிய பிடிக்க போகும்போது எவ்வளோ சிரமப்பட்டோம், அப்போ முன்னக்கூட்டிய பயணத்தை நம்ம தயார் பண்ணாது எவ்வளோ தவறு அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பித்து அதுக்கு யார் காரணம், இது இப்படி இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லி அப்படி அதிலேருந்து போய் அங்கே என்ன நடந்தது, அந்த சதாபிஷேகத்தில் அவங்க எப்படி நம்மளை வரவேற்றாங்க, அங்கே எப்படி நடத்துகிறாங்க, அந்த கூட்டு குடும்பங்களுடைய குதூகலம் எப்படி இருக்குது, எங்கே எவ்வளோ தூரம் அவங்க வெளிநாட்டில் போய் தொழில் செய்தாலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சின்னா அத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் தன் வீட்டு நிகழ்ச்சியாக நடத்தின ஒரு பாங்கு இதெல்லாம் மெய்சில் இருக்க வச்சுது. அப்போ அந்த அப்போ அவங்களுடைய சரி இவங்க இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம், கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்தேன், முன்னோடிகள். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முன்னோடிகளை ஒரு 4-5 புத்தகங்கள் எடுத்து நான் உள்வாங்கினேன். இந்த சமுதாயம் எப்படி இந்த அளவுக்கு முன்னேற்றி வந்திருக்கு, இதனுடைய அடிப்படை என்ன, அதை உள்வாங்கி அதை ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி கொண்டு எழுதி அந்த ஃப்ளாஷ்பேக்கிலேருந்து திரும்ப நான் பார்த்தது அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே விருந்தோம்பல். அந்த விருந்தோம்பலே அவங்க எப்படி கவனிக்கிறாங்க, என்னென்னலாம் அக்கறை எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் அதில் வரும்போது அப்போ இதை படிக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சுது, ஓ இந்த சமுதாயம் இவ்வளோ தூரம் இருக்குதா, இவ்வளோ சிறப்பு இருக்குதா, இவ்வளோ இது இருக்குதா. அதில் சில குறைகளும் எழுதியிருப்பேன். நாங்கள் ஆசையாக பார்க்க போன அரண்மனையை பார்க்க முடியல, அனுமதிக்க மாட்டேன்ட்டாங்க. உலக புகழ் பெற்றது இந்தியாவில் தமிழ்நாட்டில் 7 அதிசயங்களில் 1, அதை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையே, இது ஏன் இவங்க செய்யக்கூடாது, இது குறைகள் தானே. சில வீடுகள் பாழடைஞ்சு அப்படியே நிற்குது, இதனுடைய பழைய உத்தரங்களெல்லாம் யாரோ வாங்கிட்டு போகிறாங்க. இந்த சமுதாயமே ஒரு அமைப்பை உருவாக்கி
இதையெல்லாம் ஒரு நினைவு சின்னமாக யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி வேலி போட்டு இங்கே தடுத்து நிறுத்தினால் என்ன, காலத்துக்கு இதை பொக்கிஷமாக பார்க்கலாமே. ஸோ இதெல்லாம் பதிவு பண்ணும்போது இப்போ அவங்களுக்கு ஓஹோ நம்ம இனிமேல் பழைய வீடை விற்கக்கூடாது, நம்ம சமுதாயத்திலே ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி நிதியை உருவாக்கி நம்ம ஊர் சொத்தை நம்மளே பாதுகாக்கணும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் உள்ளே கொண்டு வந்து அதை தான் அணிந்துரை எழுதின முக்கிய பிரமுகர்கள் எல்லாரும் அதை பாராட்டி அதை அணிந்துரை எழுதியிருக்காங்க. அப்போ இந்த புத்தகத்தை படிக்கும்போது அவங்களுக்கு வரலாறு வந்துடுது, நான் பார்த்து ரசித்தது வந்துடுது, எங்களுடைய குதூகலம் வந்துடுது, அவங்க நடத்தின விஷயம். ஸோ இந்த படிக்கும்போது இந்த என்ன நினச்சாலும் சரி, இந்த புத்தகத்தை படித்த ஒரு குடும்பம் அம்பத்தூரில் இருந்து இந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு இங்கேருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு போய் குடும்பத்தோடு போய் இந்த புத்தகத்தில் நான் என்ன எழுதியிருக்கேனோ அது பிரகாரமே 3 நாள் சுற்றி பார்த்துட்டு அங்கே தங்கி இருந்துட்டு திரும்ப வந்து நீங்கள் எழுதுனது ரொம்ப நல்லா இருந்தால் நான் முழுமையாக நீங்கள் எழுதுனதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியல, 3 நாளில் வந்துட்டோன்னா நான் 1.25 நாளில் பார்த்ததை அவங்க 3 நாளாகவும் பார்க்க முடியலங்கிறது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். அப்போது இந்த பயணக்கட்டுரைகள் முன்னாடி சோமலே எழுதினாங்க, இதையும் பேசுகிறது மணியன் எழுதினாங்க, இதெல்லாம் நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்தது. அந்த தாக்கம் இப்போ அது ஒரு வகை. பட் இது நானாகவே உள்வாங்கி எழுதின இது நிச்சயமாக. அதே மாதிரி கண்ணுக்குள்ளே காஷ்மீர்னு ஒரு பயணக்கட்டுரை நாங்கள் ஒரு 5 நாள் போயிருந்தோம். அந்த 5 நாள் போயிருந்தோம், ஒரு 43 பேர் போயிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 7 குடும்பங்கள். அதை எழுதிட்டு வந்தோம். அந்த புத்தகத்தை 3 குடும்பங்கள் வாங்கிட்டு போயிட்டு 3 பேருமே காஷ்மீருக்கு தைரியமாக போயிட்டு வந்தாங்க. துப்பாக்கி முனையில் தான் அங்கே நம்ம நடந்து அடியெடுத்து வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு எழுதி இருந்தாலும் அது ஒரு சுகம் அப்படின்னு எழுதியிருந்தேன். 3 குடும்பங்கள் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு திரும்ப காஷ்மீர் போயிட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் என்னுடைய பயணக்கட்டுரை கிடைத்த ஒரு வெற்றியாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கண்டிப்பாக சார். கவிதைகள் வரும்போது எப்படி சார், நீங்கள் சிறுகதைகள் நாவல்கள் எழுதலை அப்படின்னாலும் படைப்புன்னு பார்க்கும்போது எல்லாரும் கவிதையில் ஆரம்பித்து அடுத்தடுத்து போவாங்க. பட் உங்களோட சிறுகதை பயணக்கட்டுரை இதெல்லாம் தாண்டி கவிதைன்ற ஒரு உலகம் எப்படி ஆரம்பிச்சிச்சு சார்? கவிதைங்கிறது நம்ம கல்லூரியில் படிக்கும்போது நண்பர்களுக்கு எழுதும்போதே ஒரு கவிதையாக எழுதி அப்படியே ஒரு ஆசை. கல்லூரி படிப்பு முடிஞ்ச உடனே வெளியே வரும்போது கூட அப்போல்லாம் அந்த இன்லேண்ட் லெட்டர்னு சொல்லுவாங்களே, உள்நாட்டு கடிதம், அதில் தானே நம்ம எழுதுவோம். இல்லைன்னா போஸ்ட் கார்டில் எழுதுவோம். அந்த போஸ்ட் கார்டில் கூட முன்னாடி 2 லைன் எழுதி பின்பக்கம் அந்த இது காலியாக இருக்கிறத கூட வெற்றிடமான எதையுமே போட்டு அனுப்ப விரும்ப மாட்டேன். அந்த காலத்தில் அந்த வெற்றிடத்துல கூட ஏதாவது ஒரு படம் வரையணும், இல்லைன்னா சின்ன அதில் நைக்கெல்லாம் ஐயாண்டியாக ஒரு ஜோக்குன்னு சொல்லி தமாஷ் எழுதுவேன், இல்லைன்னா ஒரு கவிதை எழுதுவேன், அப்படி எழுதுவேன். அப்போ என்னடா லெட்டர் போடலன்னு சொல்லி இப்போ திருமணமான புதிது, அப்போ எங்களை மறந்துட்டானே, இல்லை அத்தை மகள் வந்தவுடனே அத்தானே மறந்தானோ, நித்திரையில் எங்களை முத்தமும் இழந்தானோன்னு சொல்லி நினைத்து விட வேண்டாம், உத்தமரே உங்களின் வருவே, மாதம் 10ஆன உடனே சத்தான செய்தியுடன் உங்களுக்கு பதிலோடு வருவேன்னு சொல்லி ஒரு கவிதைகள் அப்படி சின்ன சின்ன விஷயமாக எழுதி அதெல்லாம் சேர்த்து வச்சது. அப்புறம் பெருந்தலைவர் காமராஜர் பற்றி, அப்துல் கலாம் அவர்களை பற்றி, அண்ணா அவர்களை பற்றி, கலைஞர் அவர்களை பற்றி எல்லாரை பற்றியும் நான் கவிதைகள் எழுதியிருக்கிறேன். அது புத்தகமாக வந்திருக்கு. அதுக்கு அணிந்துரையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த அணிந்துரையே ஒரு நல்ல அதாவது இது சாதாரணமாக இது கூட எழுத பொதுவாக ஒரு ஹைக்கு வரும், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழலாக இருது அப்படிங்கிறது வரல. பட் நான் அதை வித்தியாசமாக வேறு மாதிரி என்னுடைய இதில் எழுதியிருந்தேன். அதாவது கல்வனின் கைப்பட்ட மூங்கில் கண்ணக்கோலாகிறது, கூத்தாடியின் கையில் கலைக்கோலாகிறது, ஆசிரியர் கையில் பிரம்பானது, ஆடுபவன் கையில் சிலம்பானது, சேருமிடம் இருந்தால் சிறகாகலாம், கண்ணன் கைப்பட்ட மூங்கில் புல்லாங்குழலானது, கல்வன் கைப்பட்ட மூங்கில் கண்ணக்கோலானது, ஆசிரியரிடம் பிரம்பானது, ஆடுபவனிடம் சிலம்பானது, சேருமிடம் இருந்தால் சிறப்பாகலாம். இது மாதிரி இந்த வாழ்க்கைக்கு. அதே மாதிரி தவறு செய் மனிதா, தவறு செய்கிறாய் என்றாலே நீ செயல்படுகிறாய் என்ற அர்த்தம். எத்தனை முறை வேண்டுமானால் தவறு செய், தவறிலே உன்னை தெரிந்து கொள், தவறிலே உன்னை திருத்திக்கொள். எத்தனை முறை வேண்டுமானாலும் தவறு செய், ஆனால் ஒரே தவறை மீண்டும் செய்யாது, செய்தால் நீ மூடன். இப்படி சின்ன அதாவது வாழ்க்கைக்கு தேவையானது அப்பவும் அதுதான் வருது. அந்த மாதிரி அதாவது கவிதைக்கு போனாலும் வாழ்வியல் சிந்தனைகள் தான் உள்ள நுழையதே தவிர ஒரு அலங்கார வார்த்தைகளோ இது இல்லை. அந்த மாதிரி எல்லாமே அன்பே அன்று நீ புளியங்காயாக இருந்தாய், இன்று புளியம்பழமாய் ஆகிவிட்டாயே, ஒன்றாக இருக்கிறோம், ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஒட்டுதல் இல்லை ஆனால் ஒன்றாக இருக்கிறோம். மனைவியை பார்த்து ஒன்று எழுதுகிற மாதிரி இப்படி அன்றைக்கி தொட்டாலே தோளோடு நீ வந்தாய், இன்று தொட்டாலும் நீ தொட, அந்த மாதிரி ஒரு கவிதைகள்லாம் இப்படி சில விஷயங்கள் எழுதி.
நிச்சயமா சார். பட் எந்த படைப்பாக இருந்தாலுமே அது வந்து ஒரு சிந்தனையை தூண்டக்கூடியதா, அவங்களோட வாழ்வியல் முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ அது எல்லா விஷயத்தையும் முன்வைக்கிறதா தான் உங்களோட படைப்பு வந்துட்டு இருக்குது. இப்போ இன்னைக்கு ஒரு இளைஞன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, யாருமே ஒரு வெற்றியாளனா மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னு உங்களோட பார்வையில் சொல்லுங்கள். அதை நான் சொன்ன தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும். அதுக்கு அது ஃபோக்கஸ், தான் எதை நோக்கி பயணம் செய்கிறோம் என்ற அந்த குறிக்கோள், அதாவது குறிக்கோள் இல்லாத கெட்டேன் என்று திருநாவுக்கரசர் சொல்லுவார். அந்த குறிக்கோள் இல்லாத கெட்டு போகக்கூடாது. ஸோ குறிக்கோள் வேணும். அந்த குறிக்கோளுக்கு அடிப்படை என்ன, அது எதையெல்லாம் நம்ம வென் யூ ஆர் ஹேவிங் அ ஃபேவர் யூட்டிலைஸ் இட்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. ஒரு ஃபேவர், ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்திக்கணும். அதில் போய் கூச்சப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தணும். அதுக்கு நன்றி கடனாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நமக்கு முன்னாடி அதாவது முன்னோடிகள், அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அனுபவத்தை அஸ்திவாரமாக, அனுபவத்தை முதலீடாக கொண்டவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். அதாவது அனுபவங்கிறது ஏற்கனவே ஒத்தேடி பாதை. அந்த ஒத்தேடி பாதை போகும்போது பயணம் வேகமாக போகும். கல்லு குத்தாது போய்கிட்டே இருக்கலாம். நான் புதுசாக ஒரு பாதையில் போவேன், நான் என் இஷ்டப்படி தான் போவேன் அப்படின்னு சொன்னால் கல்லும் குத்தும் முள்ளும் குத்தும், பயணமும் தடைப்படும், போகாமல் அந்த இலக்கை அடைய முடியாமலும் போய்விடும். அப்போது அதுதான் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். அதாவது இன்னொன்று, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ தந்தை மட்டும் இல்லை, அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள். அதாவது அறிவாலும் திறமையாலும் தேர்ந்த ஒரு பெரியவருடைய நட்பை நீ போய் தெரிந்து கொள்ளணும். அப்போ அவங்க வழிகாட்டணும். குரு இல்லா வித்தை பாடு, குரு வேணும். அப்போ குரு எப்படி, ஒன்றும் நீ ஏகலைவனாயிரு, இல்லை குருவை உருவாக்கிக்க, இல்லைன்னா தம்மீர் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையுள்ளெல்லாம் தலை. அப்போ தம்மையோட பெரியவங்களே நீ ஒரு அண்டி போ, தப்பு இல்லை. அப்போ ஒரு நிழலில் போகும்போது நீ பாதுகாப்பாக போகலாம். ஒரு கொடையை ஒருத்தர் பிடிச்சிருக்கேன்னா அந்த கொடைக்குள்ளே போயிட வேண்டியது தானே. அப்போ அந்த அனுபவங்கிற கொடையை நீ எடுத்துக்கிட்டேன்னா நனையாமல் போகலாம், சிரமமெல்லாம் போகலாம். ஸோ அனுபவம், உனக்குள்ள ஒரு தாக்கம், உனக்குள்ள ஒரு வேகம், உனக்குள்ள ஒரு அந்த வெறி, அதை அணுகுமுறை, அப்புறம் அந்த அணுகுமுறையை பயன்படுத்தி கொள்வது, அப்புறம் அனுபவங்களை படிக்கட்டுகளாக்கிக்கிறது. இந்த அனுபவங்களை படிக்கட்டாகிட்டால் நிச்சயமாக ஒரு சாதாரண நிலைமையில் பொட்டணம் போடுற மளிகை கடையில் பொட்டணம் போடுறது தான் நாளைக்கு பெரிய முதலாளியாகி 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாக இருக்குங்களாம் சரித்திரம் நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய அடிப்படையை பார்த்திங்கன்னா ஒரு சரக்கு பொட்டணம் போட்டவங்கள தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு தான் அந்த அடிப்படை தெரியும், எங்கே சந்து இருக்குது, எங்கே பொந்து இருக்குது, எங்கே எப்படி போகும்னு சொல்லி. ஸோ ஒரு பணக்காரனாக இருந்தால் கூட நீ பணம் இருக்குங்கிறக்க ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். அந்த எந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு அதில் ஒரு 6 மாதம் ஒரு தெரியாத ஒரு முதலாளிகிட்ட போய் நீ 6 மாதம் சம்பளமே வேண்டாம், நீர் ஆரம்பி, உனக்கு எல்லாமே தெரியும், வெற்றி பெறுவோம். ஸோ உன்னை தயார்படுத்திக்கிறதுக்கு நீ அனுபவப்படும். முதல்ல அனுபவப்படாமல் நேரடியாக கல்லாவில் உட்காராத. நேரடியாக உட்கார்ந்தேன்னா உன்னால் காப்பாற்றவே முடியாது. ஆடம்பரமாக ஆரம்பிக்கிற கடைகள்லாம் காணாமல் போயிடுச்சு. அஸ்திவாரத்தோடு ஒரு கொட்டைகள் ஆரம்பித்த கடைகள்லாம் இன்றைக்கி ஆடம்பரமாக பல மாடிகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அனுபவம்ங்கிறது பெரிய முதலீடு. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு உன்னுடைய சொந்த முயற்சி இருக்கும். அப்டேட்டட், வெறுமனே அந்த மாட்டு வண்டியில் போகணும்னு சொல்லலை, அதுலேயும் போனால் அந்த பள்ளத்தில் விழுந்தால் சக்கரத்தை எப்படி தூக்கி நிறுத்தணும், தோலை எப்படி கொடுத்து அந்த சக்கரத்தை நட்டி அப்புறம் எப்படி போகணுங்கிறதும் தெரியணும். ஆனால் அதே சமயத்தில் அப்டேட்டடாக உனக்கு ஃப்ளைட்டில் போகவும் தெரியணும். அப்போ உன்னுடைய திறமை, பெரியவர்களுடைய அனுபவங்கள், இதை ரெண்டும் இணையும் போது நிச்சயமாக வெற்றி பெற முடியும். வாழ்க்கையில் தோல்விங்கிறது கிடையவே கிடையாது. நிச்சயமாக சார். ஒரு எழுத்தாளராக, ஒரு கல்வியாளராக, வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஆய்வாளராக இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். உங்களோட படைப்பு மூலமாக பல நல்ல விஷயத்தை இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க. வாழ்க்கையில் சின்ன சின்ன தோல்விகள் வரும்போது அவங்க அதை எப்படி கையாளணும், அந்த சந்தர்ப்பத்தை அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான உத்திகளை கையாளணும், ஒரு குடும்பம் அப்படிங்கிறது என்ன, எல்லாரும் சேர்ந்து பழகக்கூடிய நேரங்கள் கம்மியாக இருந்தால் கூட அது எந்த அளவுக்கு அத்தியாவசியமானது, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும், இப்படி நிறைய கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. கலைஞர் தொலைக்காட்சிக்கும் எல்லோருக்கும் நன்றி.